ஹாய் மச்சா. ஹாய் ராம், எப்படி இருக்க? ஓகே தான். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து இந்தியா விளையாடுறது ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போறோம். ம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்தியா செமி ஃபைனல். எப்படி இருக்கு சொல்லும்போது? கொஞ்சம் எனக்கு 2023 வேர்ல்டு கப் தான் ஃபைனல்லாம் ஞாபகம் வருது. ஆஸ்திரேலியா இந்தியா செமி ஃபைனல். ஸோ அது வந்து ப்ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ம். ஓகே, ஃபர்ஸ்ட் போன உடனே வந்து நீ எதனா என்ன என்ன சொல்லலாம்னு நினைக்கிற? இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடந்தது பத்தி இந்தியா எல்லாருமே. நியூசிலாந்து மேட்ச் ஆக்சுவலா நான் வந்து லேட்டா தான் பார்த்தேன். ஓகேவா, ம், கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா பார்க்கும்போது நான் கரெக்டா வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கும்போது அந்த ஸ்டேட்லாம் பார்த்தேன். சாம ஸ்பின் பவுலர், ம், செமையா போட்டார் வருண் சக்கரவர்த்தி. ம். ஆமா, நான் கானே வில்லியம்சன் இருக்கிற வரைக்கும் மேட்ச் நம்ம கையில இல்லைன்னு டவுட்டா இருந்தது. அந்த அக்செப்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்பிட்டார் கானி. ஆ, அதுக்கப்புறம் மேட்ச் நம்ம கையில் வந்து அதுக்கப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தது மேட்ச். எனக்கு ம். அடிச்ச ஸ்கோரும் கம்மி கூட, ரொம்ப கம்மி. ஆமா. டூ 240 சம்திங். வாட் இஸ் த டோட்டல்? டோட்டல் வந்து டூ சம்திங். டோட்டலே பார்க்காம ரிவ்யூ பண்றேன் பாத்தியா? டூ 249. ஆமா ஆமா. அரௌண்ட் 250 கிலோஸ் தானே. ஆ, ஸோ அந்த அந்த ஸ்கோரை வச்சு நியூசிலாந்து டிஃபெண்ட் பண்றது நம்ம கிட்ட பவுலிங்கே இல்லை. ஓகேவா, சமி ம், மட்டும் தான் ஃபாஸ்ட் பவுலர், வேற யாருமே இல்லை. ஹர்திக் பாண்டியா ம், வீக் ஃபாஸ்ட். ம். அப்படி இருந்தது. பட் பரவாயில்ல, நல்ல நல்ல பவுலிங், நல்ல ஸ்பின். ஓகே. ஸோ ஸோ வேற எதுனா பாயிண்ட்ஸ்? நோ மச்சான், நீ என்ன நினைக்கிற இன்னைக்கு டுடே இதுல கமெண்ட்ஸ்ல? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, டாப் ஆர்டரில் ஒருத்தர் யாருன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25 ஹவர்ஸ் விளையாடணும். ம்ஹும். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி. இந்த ம்ஹும். 3 பேர்ல ஒருத்தர் விளையாடினாதான் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு 300 வரும். ஸோ அது அங்கேயே. இன்னைக்கு வந்து அதுக்குள்ள இந்த மேட்ச் போயிட்டியா? செமி ஃபைனல் பத்தி பேசுறியா? இல்ல இல்ல, இதுதான். இவங்க ஆஹா. 3 பேர்ல வந்து ஒருத்தர் விளையாடலைன்னா இந்தியா கஷ்டப்படுதுன்ற நான். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வரவங்க வந்து ப்ராமினெண்டா எக்ஸப்ட் இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் விளையாடலன்னா அவ்வளவுதான் காலி. ஆமா. அது ஒண்ணு. அப்புறம் வந்து 4 ஸ்பின்னர் துபாய். எனக்கு தெரியல அது வந்து எப்படி போகும்ன்ட்டு. அவங்க தானே விக்கெட் எடுத்து கொடுத்தான். அவன் தான் ரன் இல்ல. கன்சிடர். ஃபாஸ்ட் பவுலிங் 8 ஓவர் தான் போட்டாங்க. ஃபாஸ்ட் ஓகே பவுலிங். ஓகே மச்சான், நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் எண்ட்ல முடிஞ்சிருச்சு. எல்லா ம். நாளுமே பாசிட்டிவ் எண்ட்ல முடியுமா அங்கிறது தான் கேள்வி. ஆமா, தட்ஸ் ட்ரூ. ஸோ ஸோ இப்போ தெரியல, ஆஸ்திரேலியா கிட்ட அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை ஹர்ஷதீப் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஸோ ம். இது ஒன்று. அப்புறம் வந்து ஸோ கேஎல் ராகுல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக விளையாடணும், அது ஒன்று இருக்கு. மீதி எல்லாருமே ஓகே தான். ஸோ கேஎல் ம். ராகுல் வந்து 6th பிளேஸில் வர்றதுனால அவர் ம். கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ஆடணும். ஆமா. இல்லை, அவர் வர சுச்சுவேஷன் வந்து எல்லா பாலுமே கவுண்டபிள் தான் இருக்கு. ஸோ ம். அவர் வந்து யூஸ்வலாக கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுற ஒரு பிளேயரு. ஸோ அவர் அந்த சுச்சுவேஷன் எப்படி அடாப்ட் பண்ணுறாருங்கிறது ஒரு கேள்வி. உம், வேற என்ன? ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த ஷோ வருண் சக்கரவர்த்தி. ம். Yeah. நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி தான். அது ஆமா. எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் சுரேஷ் ஐயர். ம். ஆமா, இந்த 2 பேர் தான். பேட்டிங் பார்க்கும்போது சுரேஷ் ஐயர், ஆ, அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. ஆமா, சுரேஷ் ஐயர் கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி வாங்க இந்த இடத்துல. ஆமா ஆமா. 3 இன்னிங்ஸுமே சூப்பரா இல்ல. ம். அப்புறம் இன்னொன்று வந்து எந்த டீம் வந்து சாம்பியன்ஸ் ஆகுறாங்களோ அவங்க எப்பவுமே வந்து ஒரு காமன் பாயிண்ட் நான் பார்க்கறது வந்து எப்பவுமே நம்பர் 4 பேட்ஸ்மேன் இஸ் கீ. ம். அது யாரா இருந்தாலுமே சரி, எந்த டீமா இருந்தாலும் சரி. அது நம்ம 2011 என்னது யுவராஜ் சிங் ஜெயிச்ச வேர்ல்டு கப்பா இருக்கட்டும். ம். அப்புறம் வந்து ரீசெண்டா நம்ம ஃபைனல் போனதுமே வந்து அங்க மட்டும்தான் கன்சிஸ்டன்டியா ஃபோர்த் ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு ம். முன்னாடி நம்ம தோத்த வேர்ல்டு கப்புமே வந்து நம்பர் 4 பேட்ஸ்மேன் சரியா இல்லை. ம். ம். ஆமா. அது 2015. 2015. 15. 15. ஆமா, ம். 15லயுமே வந்து ப்ராப்பரா இல்ல. அப்புறம் நைன்டீன்லயுமே வந்து ராயுடு எடுத்துட்டு வர மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் இருந்தது. அப்புறம் ராயுடு வந்து பிக்சர்ல இல்ல. அப்புறம் ம். வந்து கொஞ்ச நாள் விஜய் சங்கர் விளையாடினாங்க. கொஞ்ச நாள் வேற யார யாரோ மாத்தி மாத்தி விளையாடுவானுங்க. ஸோ ம். மேக்சிமம் இந்த மாதிரி
பெரிய டோர்னமெண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபோர்த் பேட்ஸ்மேன் எனக்கு பர்சனலாக ரொம்ப கீனாக தெரிவார். ஸோ ஃபோர்த் ம் பொசிஷனில் விளையாடுறவங்க வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராமினெண்ட்டாக நான் இவர் தான் ஃபோர்த்து பொசிஷனில் விளையாடுறாரு அப்படின்னு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ம் ஸோ அது வந்து உனக்கு பெட்டராக இருக்கும். ம் ஆமா கண்டிப்பா. ஸோ அது ஒன்று, அது ஸ்ரேயாஸ் ஐயர் கன்ஃபார்மாக இந்த வாட்டி அந்த பாக்ஸ் ப்ராப்பராக டிக் பண்ணிட்டாங்க. ஸோ ம் அவர் தான் அடுத்த 2 மேட்ச் விளையாட போறாரு. அது ஒன்று. ம் அப்புறம் வந்து எல்லாருமே வருண் சக்கரவர்த்தி நல்லா புகழ்றாங்க. அது நோ டவுட் இஸ் குட் பவுலர். ம் பட் அந்த ட்ரிக்கு, அந்த ட்ரம்ப் கார்டு எல்லா வாட்டியும் வருமா அப்படின்னா தெரியாது. அது டவுட் தான். ஐ ஸ்டில் ஆக்சுவலி எனக்கு பர்சனல் நான் எந்த பிளேயருமே வந்து நான் டவுட் படல. பட் என்னோட அசம்ஷன்ஸ் தான் சொல்கிறேன். ம் ஸோ இதே மாதிரி தான் 2021 இஃப் ஐம் நாட் ராங், ஆஸ்திரேலியான்ற இங்கிலாந்து கூட நம்ம வந்து ஒரு செமிஃபைனல் தோத்துருவோம். அந்த மேட்ச்லையுமே வருண் சக்கரவர்த்தி இருப்பார். ஸோ அந்த என்னைக்குமே படாத ஒருத்தவங்களை அன்னைக்கு ஒரு நாள் படலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கக்கூடாதுல்ல. ஆமா ஸோ ஆமா. அது ஒன்று. அப்புறம் வந்து நியூசிலாந்து சைடு எடுத்துட்டு போனோம்னா, ஸோ ம் அவங்க வந்து ஆக்சுவலாக டேரல் மிச்சலுக்கு பதிலாகவே இவனை வச்சிருக்கலாம். யாரு? நம்ம ரச்சின் ரவீந்திராவை. ம் ஆக்சுவலாக டேரல் மிச்சல் கொண்டு வந்திருக்க கூடாது. பட் யூஸ்வலாக டேரல் மிச்சல் வந்து ஸ்பின்னுக்கு நல்லா விளையாடுவார் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் இது துபாய். அது ம் ஒண்ணு. அப்புறம் வந்து கேன் கேன் வில்லியம்சன் ஒரு சூப்பர் பிளேயரு. பட் நான் மேபி இது தப்பாக கூட இருக்கலாம். பட் அவர் இன்னைக்கு வரைக்குமே மேட்ச் முடிச்சு நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? ஆமா, சிங்கிள் ஹேண்டடா அவர் சம பிளேயர், வேற லெவல் பிளேயர். பட் அவர் ஆஹா. சிங்கிள் ஹேண்டியா கடைசி வரைக்கும் போராடுவார். ஆனா கடைசியில வந்து அவரால் மேட்ச் அவர் எத்தனை வாட்டி முடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டிங் எடுத்தோம்னா அவர் இருப்பாரு. பட் ம் அவர் வந்து எடுத்துன்னு போய் முடிக்க மாட்டாரு. நான் பார்த்தது இல்ல. மேபி அது நிறைய நடந்திருக்கலாம். நான் பார்த்த மேட்சஸ்ல என்னைக்குமே வந்து ஒரு மேட்ச் டிஃபைனிங் அவர் வந்து ஆடுவாரு. அப்புறம் வந்து கடைசியில் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் வேற யாருன்னா வந்து முடிப்பாங்க. அது ம் ஒன்று. அப்புறம் ரெண்டாவது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் ஆக்சுவலாக அவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்தியன் ம் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணும்போது மிடில் ஓவர்ஸில் நான் பார்த்த மேட்ச்சு ம் ஏகப்பட்ட டாட் பால்ஸ். டேரல் மிச்சல், கேன் வில்லியம்சன் விளையாடும் போது டாட் பால்ஸ். இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு பார்க்கும்போது நம்ம அந்த ஆஸ்திரேலியா ஃபைனல்ல நம்ம ராகுலு கோலி விளையாடுற மாதிரி தான் இருந்தது. ஏடா இவ்வளோ டாட்ஸ் பால்ஸ் விளையாண்டு என்னைக்குடா ஜெயிக்க போறீங்க நீங்க ஓடிஐல அங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ம் டேரல் மிச்சல் வந்து 35 பால் விளையாடி 17 தான் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அவர் அவுட் ஆகும்போது நான் வருத்தப்பட்டேன். ஆஹா. ஏன் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா இவனை அவுட் பண்றீங்க? இவன் இருந்தாதான் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்ட்டு. ஏன்னா ஐபிஎல்லுமே சரி, டேரல் மிச்சல் வந்து அவ்வளவு ப்ராமிசிங்கா விளையாடல. அவரை விளையாடின ஒன்னே ஒன்னு ஒரு செஞ்சுரி அடிக்காரு நம்ம கூட ம் தர்மஷாலால. ம் ஆனா அதை அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ அது மட்டும்தான் அவர் விளையாடுனது. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுமே வந்து டேரல் மிச்சல் வந்து ரொம்ப டைம் எடுத்து விளையாடுவார். அவர் ஓடிஐக்கு ஓகே தான், பட் T20க்கு தெரியல. அது வேற விஷயம். ஸோ அவர் ம் அவுட் ஆகும்போது நான் வில்லியம்சன் அவுட் ஆயிருக்கலாமே, இவன் எதுக்கு அவுட் ஆகுறான்னு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் விட்டு ரன்ஸை நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ டேரல் மிச்சல் அனுப்புறதுக்கு முன்னாடி சாண்ட்னர்ன்ற லேத்தம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் சாண்ட்னர் அனுப்பிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. அப்புறம் மீதி எல்லாமே ஓகே தான். அவங்க நல்லா பவுலிங் போட்டாங்க. ஸோ இந்தியா வந்து பெஸ்ட் திங் என்னன்னா, இந்தியா வந்து இந்த மாதிரி லைனப் வச்சுக்கிட்டு 250க்குள்ளேயே ஃபோல்ட் ஆக்சுவலா பண்ணுறது இன்னொன்னு மிகப்பெரிய வந்து விஷயம். ஆமா, இந்தியா வந்து பேட்டிங் லைனப் ம், 8 பேட்ஸ்மேன் ஜடேஜாவோட சேர்த்து சேர்த்து. கிட்டத்தட்ட ஆ, 8 பேட்ஸ்மேன் வச்சு 248 9 டார்கெட்ன்றப்போ எனக்கு ஒரு ஷாக் தான் அது. நான் ஆமா. வந்து பேட்டிங் ஆர்டர் கவுண்ட் பண்றேன். கவுண்ட் ம், பண்ண ஜடேஜா வரைக்கும் பேட்ஸ்மேன். ஜடேஜா ஆமா சூப்பர் பேட்ஸ்மேன். ஆமா, ஜடேஜா எல்லாம் நல்ல பேட்ஸ்மேன். ஓடிஐல ஆமா தான் ஒரு ஆமா. ஸோ ஒரு 8 பேட்ஸ்மேன் 3 பவுலர் இருக்கிறப்போ கொஞ்சம் ஸ்கோர் நம்ம வேற லெவல்ல ஆ, எதிர்பார்த்திருக்கலாம். பட் இந்த டைம் சக்சஸ் ஆகல. இதே நம்ம ஆஸ்திரேலியா விளையாடும் போது லெட்ஸ் see ஆமா. எப்படி அந்த எஃபிஷியண்டா கொண்டு ஆ, வராங்க. ஓகே. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க அக்ஷர் பட்டேலை ஏன் முன்னாடி அனுப்புறீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ம்ஹும். ஸோ உனக்கு எதனா இருக்கா கருத்து? அக்சர் படேல் முன்னாடி அவரு வந்து முன்னாடி அனுப்புறாங்க மேபி லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி காம்பினேஷன் அனுப்பிவிடணும் அது ஒண்ணு.
பட் ம். அக்ஷய் படேல் வந்து அவரு என்ன ரோல் வந்து அவர் ரோல் ஃபிஃப்த் பிளேயரா அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஓகே. சோ ஸோ வாட் அபௌட் யுவர் கமெண்ட்ஸ்? எனக்கு எனக்கு வந்து அக்ஷர் பட்டேல் அந்த பொசிஷன்ல வர்றது தான் பெஸ்ட் ஆக்சுவலா. ஆமா அவர் வந்து இப்போ பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல, பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாறிட்டார். ஆமா. ஸோ அவர் ப்ராப்பரா எல்லா பாக்ஸும் டிக் பண்றாரு. இப்போ எல்லாம் இப்போ நம்ம நம்ம பார்த்த மேட்சஸ்லுமே வந்து அப்போ T20 வேர்ல்டு கப்ல வரும்போது செமையா பண்ணாரு. இப்போ ரீசெண்டா வந்து செமையா பண்றாரு. அப்புறம் வந்து வேற லெவலான ஃபீல்டிங் பண்றாரு மச்சான் அவரு. இன்னைக்கு வந்து ரச்சின் ரவீந்திராவோட கேட்ச் செமையா பிடிச்சாரு. நிறைய ம்ஹும். ஸ்டாப் பண்றாரு. ஸோ எல்லாமே ப்ராப்பரா டிக் பண்றாங்கிறதுனால இன்னைக்கு 10 ஓவர் ஸ்டார்டிங்ல முடிச்சிட்டாங்க ஒரு 4 சம்திங் எக்கானமில. அதனால ம்ஹும். அவர் அங்க வரது தான் பெஸ்ட். ராகுல் தான் கொஞ்சம் ஆக்சிலரேட்டர் பண்ணா நல்லா இருக்கும். யாருன்னா கேட்கலாம், நீ ராகுல் ஆக்சிலரேட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு ஃபேனா சொல்றோம் அவ்வளவுதான். இல்ல இன்ஃபேக்ட் கேஎல் ராகுல் வந்து பண்ணலாம். கேஎல் ராகுல் இல்ல அவர் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி விளையாடணும், அவ்வளவுதான். ஆமா சிக்ஸ்த் பிளேஸ் இஸ் ஓகே, நாட் பேட். பட் ஆமா கொஞ்சம் பேட் தான் ஆக்சுவலா. ராகுலுக்கு இருக்கிற எபிலிட்டி வந்து இட்ஸ் ப்ராப்பர்லி என்னது, இஸ் நாட் எ சிக்ஸ்த் பிளேயர் கிடையாது. அவனோட எபிலிட்டி வந்து டாப் ஆஃப் த ஆர்டர் தான். ஒரு சில என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நான் பிலீவ் பண்றது வந்து ஒரு கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு சில பொசிஷன்ஸ் தான் ஒத்து வரும். அவர் அங்கதான் ஆடணும். அங்க ஆடும்போது தான் அவரோட பெஸ்ட் வரும். நீ மாத்தி மாத்தி விளையாடினா பெஸ்ட் வராது. பட் அது அது வந்து நெக்ஸ்ட் இது வந்து வேற செஷனா போவோம் இதை பத்தி பேசணும்னா. நான் என்ன சொல்றேன்னா இப்போ இருக்கிறது வந்து இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. ஸோ ராகுல் வந்து அவருக்கு சான்ஸ் வந்ததுன்னா அவர் கண்டிப்பா 35 மேல தான் வரும் சான்ஸ், முடிஞ்ச அளவுக்கு. 35க்கு மேல வந்தா அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிக்கணும். அவன் 10 பால் விளையாடினாலுமே வந்து 25 இருக்கணும். ஐ மீன் 20, அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் இருக்கணும். 15 பால் விளையாடினா ஒரு 25 30 ரன் இருக்கணும். அந்த மோட்ல தான் விளையாடணும். அதுவே ஒரு 20 ஓவர் 25வது வந்தா நீங்க வந்து ஓகே ஒரு நெகோஷியேட் பண்ணி கடைசியில விளையாடுறது ஓகே தான். ஆனா 35 ஓவருக்கு அப்புறம் விளையாடி நான் திருப்பி 20 பால் விளையாடி 20 19 18 விளையாடுவோம்னா அது வந்து அந்த பொசிஷன் கரெக்ட் இல்ல. பட் நீ வந்து அந்த பொசிஷன்ல வேற யார் இருக்காங்க அப்படின்னா யாருமே இல்லாரு. ஸோ ராகுல் தான் வந்து இன்னும் கொஞ்சம் யாருன்னா ஐ மீன் லைக் இது இது வந்து மேபி தெரியல. இது வந்து கரெக்டாக நம்ம பேசுகிறோமா இல்லைன்னு கூட தெரியல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து அவர் கொஞ்சம் ஸ்பீடாக விளையாடணும். இன்கேஸ் இஃப் கம்ஸ் ஆஃப்டர் 35th ஓவர். ஸோ இது ஒன்றா அதுக்கப்புறம் அவ்வளோதான். வேற எதனா தாட்ஸ் இதை பற்றி அதுக்கப்புறம் ப்ரிவியூக்கு போயிடலாம். அவ்வளவுதான் மச்சான். இது வந்து ஓகே. நம்ம நம்ம வந்து இந்த கேஎல் ராகுல் பேட்டிங் மட்டும் கன்சல்ட் பண்ணோம். ம் அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட எப்படி பேட்டிங் பண்ண போறாது நம்ம ஒரு அதான் நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா ப்ரிவியூக்கு தான் போக ஓகே. போகிறோம். சோ ஃபார் வின் மேக்ஸிமம் த கீ ரோல் யார் பார்த்து 2 பிளேயர். ஒன்று வந்து பேட்டிங்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயரும், பவுலிங்ல வந்து வருண் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. கங்க்ராட்ஸ் டு தம். ம் கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அடுத்த செக்மெண்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செமி ஃபைனல். சொல்லும் போது சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஆனா சொல்லும் இன்னொன்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க ஃபைனல் வந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்னொரு விதத்துல வந்து நியூசிலாந்து தோத்தது எனக்கு ஹாப்பி தான். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து நம்ம நியூசிலாந்து வின் பண்ணலாம். ஏன்னா நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியா செமி வந்திருந்தா நம்மள ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கண்டிப்பா வந்து ஃபைனல் ஆஸ்திரேலியா பீட் பண்ணி எந்த டீமும் கிடையாது சோ ஃபார். ஓகேவா? ஆமா ஃபைனல் அவங்க வந்து தோக்காம போனதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு மச்சான். எல்லா ஃபைனல்லையும். ஆனா வந்து நமக்கு ஒரு சான்ஸ் அவங்க நம்ம இந்தியாவே ஃபைனல்ல போனாலும் இந்தியா ஆ, ஆஸ்திரேலியாவா ஃபைனல் இருந்ததுன்னா அந்த ப்ரிடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நான் 30 தான் கொடுப்பேன், அவங்க 70 தான் கொடுப்பேன். பட் ஆமா. செமி வரப்போ நான் வந்து இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 70 கொடுப்பேன் நான். ஓகேவா? 70 கொடுப்பியா? நான் கண்டிப்பா 70 கொடுப்பேன். ஆ, நான் 70 கொடுப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு நம்ம வந்து ஓகே அவங்க சைட்லயும் பவுலிங் இல்ல. ஆனா யாரோ ஒருத்தர் அடிச்சிடறாங்க, யாரோ ஒருத்தர் பவுலிங் போட்டுறாங்க. அது ஆமா. எப்படி தெரியல. ம், பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஆடணும். மொத்தம் வந்து இப்போ வந்து ரோஹித் சர்மாவும் சரி, சுபம் கில்லும் சரி, விராட் கோலியும் சரி. அவங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் நம்ம ஆடினா மட்டும் தான் அந்த 3 பேர்ல யாராவது ஒரு பிளேயர் அடிச்சா மட்டும் தான் நம்ம வின்னிங் சான்சஸ் நமக்கு ஹைன்னு தெரியும். அதிகம். ஆமா. So, ஆமா. அப்போ அந்த பிளேயர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வந்து அடிச்சு விளையாடணும். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். ரொம்ப ஃபோக்கஸா விளையாண்ட் ம், பண்ணா தான் அவங்க பீட் பண்ண முடியும். நம்ம. ஆமா. இப்போ வந்து அவங்க தான் எக்ஸ்பெஷல் ரோஹித் சர்மா, சுபம் கில், கேஎல் சாரி விராட் கோலி. இவங்க 3 பேர்ல யாராவது டாப் ஆர்டர்ல 3 பேர்ல யாராவது ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கணும். ம் So, அப்படி இருந்தா மட்டும் தான் மேட்ச் வின் ஆகுறாங்க. செஞ்சுரி அடிக்கணுங்கிறது வந்து பாயிண்ட் கிடையாது. இவங்க வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடணும். ஸோ லாங் இன்னிங்ஸ் விளையாடினா ஆமா ஆமா வந்து ஒரு எக்ஸாக்ட்லி. செஞ்சுரியில தான் முடியும். ஸோ ஆமா அவங்க ஆமா அட்லீஸ்ட் இந்த 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் வந்து
ஒரு 25th ஓவர் வரைக்கும் இருக்கணும். ஆமா அப்பதான் வந்து எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா போகும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஸோ எனக்கு ஒரே கேள்வி, 4 ஸ்பின்னரோட போவாங்களா இல்ல ஹர்ஷதீப்போ வருவாரா? ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட்டு வருவாங்க மேக்ஸிமம், கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட்டு வருவாங்க. ஸோ இதே பிச்சில் தான் நடக்கும் மேக்ஸிமம் அதுவுமே. ஸோ ம். ஃபாஸ்ட் பவுலர் வருவாருன்னு நினைக்கிறேன் நீ. ஆமா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வர யாரு சொல்லுவாங்க. வெளில போவாங்க? எனக்கு தெரிஞ்சு மேபி குல்தீப்பை வந்து உட்கார வைக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியா ஏ against. நோ நோ, குல்தீப் ஆக்சுவலி மெனி பீப்புள் ஆர் டாக்கிங், பட் குல்தீப்போட எஃபர்ட்ஸ் வந்து நிறைய பேர் நோபடி இஸ் நோட்டீசிங் இட். ம், ம். குல்தீப் இஸ் ஆக்சுவலி பெட்டர் பவுலர். அவர் எப்பவுமே அவர் எக்கானமி கீழே தான் இருக்கும். அவரும் வந்து அவர் குரூஷியலி அவர் வந்து இந்த மாதிரி 5 விக்கெட் 6 விக்கெட் எல்லாம் எடுக்க மாட்டாரு. he'll take one or two those crucial wickets. அவர் நல்லா யாருன்னா ஒருத்தர் விளையாடும் போது அவரோட விக்கெட் எடுப்பாரு குலதீப். அது ஆமா. இல்லாம அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி, ஐ மீன் லைக் ஈஸ் லைக், அது என்ன சொல்லுவாங்க மறந்துருச்சு. ஈஸ் எ ஸ்பின்னர், பட் அவர் வந்து ரிஸ்க் ஸ்பின்னர். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ரிஸ்க் ஸ்பின்னர் ஆடுற எபிலிட்டி வந்து கம்பேரிட்டிவா லோ. ஓகே. ம். அவங்க வந்து நார்மலா ரெகுலர் ஸ்பின்னர் விளையாடுவாங்க, ரிஸ்க் ஸ்பின்னர் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தெரியல எனக்கு வந்து, சொல்லப்போனா இட்ஸ் டிபேட் ஆக்சுவலி. ஹர்ஷதீப் கொண்டு வரலாமா இல்லைங்கிறது வந்து சொல்ல முடியாது. ம், ம். ஹர்ஷதீப் இப்போ ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்றது, ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எது பண்ணாலுமே வந்து அது வின்னிங் காம்பினேஷனில் முடியணுங்கிறது தான் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான். ஸோ இட் ம். வில் லீவ் டு இன் பிசிசிஐ ஆர்எல்ஸ் கௌதம் கம்பீர் ஆர்எல்ஸ் ரோஹித் சர்மா, அவ்வளோதான். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ஸோ எதுனா இந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 பேர்ல யாருன்னா ஒரு கடைசி வரைக்கும் விளையாடணும். அதுக்கப்புறம் அது ஒரு வேளை மிஸ். அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து கேஎல் ராகுல் கொஞ்சம் ஸ்பீடாக விளையாடணும். ம். அப்புறம் மூணாவது வந்து திருப்பி மிஸ்ட்ரி ஸ்பின்னரே இருப்பாரா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ ஒரு 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அவரே எடுத்தா அது வந்து நல்லது கிடையாது. ஸோ அவரோட கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா குறையும். ஸோ அது இந்த மாதிரி இது இருக்கும்போது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இல்ல நீ சமி உட்கார வச்சு ஹர்ஷதீப் கொண்டு வருவீங்க. ஆ, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. அப்பன்னா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஜடேஜா தான். ஜடேஜா தான். ஆக்சுவலா ஜடேஜா வந்து ஆஸ்திரேலியா நல்லா விளையாடுவாரு ஜடேஜா. அவர் விளையாடுவார், வேற ஆப்ஷன் இல்லையே. வேற ஆப்ஷன் இல்லை. பார்ப்போம் அவங்க வந்து எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க. இன்னொன்னு பண்ணலாம் மேபி. வேற யாரும் வைக்கணும். பாண்டியாவும் ஆஸ்திரேலியா நல்லா விளையாடுவாரு. பாண்டியாலாம் எடுக்கவே முடியாது நீ. எடுக்கவே முடியாது. பாண்டியா பொசிஷன்ல யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மூணாவது ஒரு கேஎல் ராகுல வகரிச்சிருவாங்களோ. விக்கெட் கீப்பிங் யார் பண்ணுவாங்க, நீ பண்ணுவியா? ஓ, கீப்பர் கேஎல் ராகுல்ல. ஒரு ஸ்னேஷ் ஏற வகரிச்சிருவாங்களோ. பேட்ஸ்மேன் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்ல. இருக்கிற பேட்ஸ்மேன் கை வைக்க மாட்டாங்க. ரெண்டு சான்ஸ் இல்ல, ஒரு ஒரு பாசிபிலிட்டி வந்து குல்தீப். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்குமே குல்தீப் அவங்க எடுத்தாலும் வாய்ப்பு, ஐ மீன் லைக் தெர் இஸ் எ சான்ஸ், பட் குல்தீப் எடுத்தா அது ரொம்ப மோசமாயிடும் ஒண்ணு. அப்புறம் ம். வந்து ரெண்டாவது சான்ஸ் வந்து ஜடேஜா. ஆமா, ஆமா. இன்னொன்னு வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பேச வேண்டியது பாத்தீங்கன்னா, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி சுபம் கில். ஓகேவா? ம். சுபம் கில் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நாக் அவுட் மேட்ச்ல நல்லா விளையாடுனதே கிடையாது. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. ஸோ குல்தீப். நான் வந்து யங் ஜெனரேஷன் பிளேயர் சுபம் கில் அப்கமிங் யங் ஜெனரேஷன் பிளேயர். ஸோ அவங்க எல்லாம் வந்து நம்ம அவர் வந்து அந்த ஏஜ்ல அந்த லெவல் ரீச் ஆகுது பெரிய விஷயம் தான். பட் அவங்க வந்து நாக் அவுட் மேட்ச்ல விளையாட கொஞ்சம் நல்லா வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் மோர் ஃபோக்கஸ்டா இருந்து நாக் அவுட் மேட்ச்ல கொஞ்சம் நல்ல ஸ்கோர் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது மச்சான். ஈவன் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி இதுல. யாரு ஏன்னா யாரு நம்ம திரும்ப திரும்ப வந்து ஆஸ்திரேலியா தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த நாக் அவுட் மேட்ச் விளையாட போறோம். ஸோ ம். அதனால வந்து இந்த நாக் அவுட் மேட்ச் ரொம்ப இது. சுபம் கில் கொஞ்சம் அடிச்சா நல்லா இருக்கும். நல்லா ஸ்கோர் பண்ணா நல்லா இருக்கும். ம். ஆமா. ஸோ நம்ம வந்து ஃபைனல்ல போன மாதிரி டக்குன்னு வெளியே போகாம, ஸோ நாக் அவுட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நல்லா ஒரு 15 ஓவர் 20 ஓவர் வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ம். இருந்தா நல்லா இருக்கும். பட் பார்ப்போம் என்ன நடப்போறா, என்ன பண்ண போறாங்க. ஓகே. ஸோ நம்ம இந்தியா பக்கம் எல்லாரும் பேசியாச்சு. ம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ்திரேலியா சைடு போறோம். ஸோ ம். கேப்டன் வந்து ஸ்டீவன் ஸ்மித். ம். ஸோ ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம்னா நம்மளை தோக்கடிச்ச கேப்டன் கமின்ஸ் இல்ல.
இன்னும் சம்பவம் எல்லாம் இன்னும் என்னால மறக்கவே முடியல. அந்த நமக்கு பிடிச்ச கேட்சு, விராட் கோலி ராகுல் விளையாடினது, அப்புறம் கடைசியில சூரியகுமார் யாதவ் ஒன்னும் அடிக்காதது, அப்புறம் டிராவிஸ் எல்லா பாலும் அவுட் ஆகிற மாதிரியே இருக்கும், ஆனா அவுட் ஆகவே மாட்டா டிராவிஸ். ஆமா, அவர் ஆன ஷாட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தது. எல்லா பாலும் இந்த தடவெல்லாம் பால் அவர். அவுட், இந்த பால் அவுட் ஆயிருவா, இந்த பால் அவுட் ஆயிருவானா கடைசி வரைக்கும் 90 அவ்வளோ அடிச்சிருவா நீங்க. ஆமா, full ஆமால்ல, அது அடிப்பாரு. மறக்கவே முடியல. ஸோ ஸோ அதான் ஒரே ஒரு நல்லது என்ன, டிராவிஸ் நம்ம கிட்ட மட்டும் தான் அடிப்பாரு, வேற எந்த டீமுக்கு அடிக்க மாட்டாரு. அவர் ஆமா, நம்ம ஆமா, அவர் போன நமக்காக மேட்ச் மட்டும் தான் அவர் அடிச்சிட்டாரு. எடுத்துட்டாரு. போன மேட்ச் அடிச்சிட்டாரு ஒரு நான் 50 50 60 அடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட, பங்களா இல்ல ஆப்கானிஸ்தான் கிட்ட. ஸோ அடுத்து அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் அடிக்கவே இல்லை. போன மேட்ச் ஒரு 50, ஆனா நம்ம மேல வந்தா கண்டிப்பா அவர் அடிப்பார். அவருக்கு ப்ளூ சட்டை பார்த்தாலே வெறி ஏறிடும். ஸோ ஆமா. நம்ம மேல கண்டிப்பா அடிப்பாரு. ஆனா அவரு டெக்கு போக்குன்னு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 150 அடிச்சிருவாரு. அவரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் வந்துருச்சுன்னா அவர் 10 20க்குள்ளேயே தூக்கணும், இல்லைன்னா 150 தான் அடிப்பார் அவரு. ஆமா, ஆமா. ஆக்சுவலி நம்ம வந்து சேசிங் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நம்ம வந்து இல்ல சேசிங் இல்ல அடிச்சா. இந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபிங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் விளையாடணும் எல்லாருமே. அப்படியா? ஆமா, சீரியஸ்லி? ஒரு மேட்ச். ஆமா. ம். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதான் மேத்யூ ஷாட், அவரும் ஓப்பனர் கொஞ்சம் நல்லா தான் அடிப்பாரு, ஒரு 7 ஓவர் போடுவாரு, ம். நெகோஷியேட் பண்ணுவாங்க. ம். அப்புறம் வந்து ரெண்டாவது ஹெட்டு ஹெட்டு பத்தி சொல்ல தேவையில்லை, நம்ம மேல மேட்ச்னா அவர் எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காரு. அப்புறம் மூணாவது ஸ்டீவன் ஸ்மித். ஓகே, அவர் சென்சிபிளா விளையாடுவாரு, ஏன்னா அவர் ஓடிஐக்கு எல்லாம் ஓகே தான். ம். அப்புறம் வந்து லபுஷன். ம். லபுஷன் சொல்ல வேணாம், அவர் ப்ரெஷர் மேட்சும் அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்ச்னா ஒரு 50 அடிச்சுட்டு போயிடுவார். ம். அப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ் தெரியுமா யாருன்ட்டு? டேய், இவர் தான் இவர் தான்டா அன்னைக்கு 100 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து மேல. அவர் ஆக்சுவலி ப்ராமிசிங் பிளேயரு. ம். பெருசா ஐ மீன் லைக் கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், அவர் வந்து ஸ்பின் எல்லாம் சூப்பரா விளையாடுவாரு. ம். அவர் ஒரு ஆக்சுவலா கீ ஃபேக்டர் இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு. ஆக்சுவலா போன தடவையே வந்து இவரை ஏன் செலக்ட் பண்ணலன்ட்டு நான் பார்த்தேன். 2000 அப்போ ஒரு T20 வேர்ல்டு கப் தோத்துட்டாங்க பாரு. ம். ஸோ என்னோட இதுவடி அவர் ஏன் செலக்ட் பண்ணலன்னு பார்த்தா, ரொம்ப நாளா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க இவர் எப்போ விளையாடுவாருன்ட்டு. ம். ஸோ இந்த வருஷம் நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஒன்று இருக்காரு, மிடில் ஆர்டர்ல வந்து அலெக்ஸ் கேரி ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த டோர்னமெண்ட்ல ஓரளவுக்கு அடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து மேக்ஸ்வெல் பத்தி சொல்ல வேணாம். ம். ஸோ மேக்ஸ்வெல் பத்தி எல்லாருக்குமே தெரியும், அவர் எப்படி எப்படி ப்ரெஷர் மேட்ச்லாம் விளையாடுவாரு. பட் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா மேக்ஸ்வெல் அவ்வளோ பெருசா பெருசா பண்ணதில்லை. பார்ப்போம் இந்த வாட்டி என்னன்ட்டு. ம். அப்புறம் வந்து பென்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருக்காரு. ம். அப்புறம் நேத்தன் எல்லிஸ், இவர் தான் கீ ஃபேக்டரா இருக்க போறாருன்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு செலக்ட் ஆயிருக்காரு. ம். ஸோ இவர் வந்து நல்லா ஸ்பீடு போடுவார். அப்புறம் வந்து நம்ம விராட் கோலி வீக்னஸ் ஆடம் ஜாம்பா, லெக் ஸ்பின் போடுவார், இவரும் கீ ஃபேக்டரா இருப்பார் ஏன்னா துபாயில் விளையாடுறதுனால. அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஸ்பென்சர் ஜான்சன். ஸ்டென்சன் ஜான்சன். ஸோ இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னா, புது பவுலர்ஸ் எல்லாருமே. ம். புது பவுலர்ஸ் ஆக்சுவலா இந்தியா வந்து புது பவுலர்ஸ் எப்பப்போ ஆர்டர் இருக்காங்களோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ அது ஒன்று. ஸோ இதுல வந்து ஸ்விங் ஆச்சுன்னா அவ்வளோதான், அங்கேயே கதை முடிஞ்சிருச்சு. ஸ்விங் ஆச்சுன்னா சீக்கிரமா அவுட் ஆயிடுவானுங்க. ஸோ ம். ஸ்விங் அவ்வளோ ஆகலைன்னா இதா இருக்கு. அப்புறம் வந்து இந்தியா இஸ் டூ ரிலையன்ட் ஆன் ஸ்பின். ஸோ ம். ஆஸ்திரேலியா ஸ்பின் எப்படி நெகோஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து. ஸோ என்னோட இது வந்து 50-50. ம். சொல்லப்போனா ஆஸ்திரேலியாவுக்கு தான் எட்ஜ், ஏன்னா அவங்க வந்து அவங்க சாம்பியன்ஸ் டீம் எப்பவுமே வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த தடவை வந்து 6 to 7 பிளேயர்ஸ் வந்து நியூ பிளேயர்ஸ், அவங்கள வச்சே வந்து ஒரு 350 சேஸ் பண்ணியிருக்கானுங்க அவங்க. ஆமா, ஆமா. பார்த்தேன். ம். ஸோ உனக்கு எதனா இருக்கா? எனக்கு வந்து ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் அவங்க நோ கமெண்ட்ஸ். அவங்க யார் எப்படி எந்த டைம்ல விளையாடணும்னு தெரியும். ஆமா. அவங்க வந்து அப்புறம் வந்து அவங்க பெரிய டீமோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியும், சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ண தெரியும்.
ஸோ எல்லாருமே பயங்கரமா whoever ஆப்போசிட் சரி சொல்ற மாதிரி whoever it is when you say Australia they are champions. ம் You don't bother to look about 11. When ஆமா you say Australia they are champions. ஸோ அவங்க எந்த மாதிரி ஒரு ட்ரூப்பா இருந்தாலுமே வந்து அவங்க நல்லா விளையாடுவாங்க. ம் ஸோ நம்ம ஸோ ஆஸ்திரேலியா செமில தள்ளணும்னா நம்ம ஃபைனலுக்கு நம்ம வந்து கப்பு நம்மளும் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கிரிக்கெட் இஸ் இல்ல இல்ல வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்புகள் அதிகம். பட் கிரிக்கெட் இஸ் கேம் ஆஃப் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். ஸோ ம்ஹும். அது ஃபைனல்ல நீ கப்பு ஜெயிக்கிற வரைக்குமே தெரியாது. ஆமா. ஸோ ஸோ ஆஸ்திரேலியா இல்லாம இருந்தா ஒரு வாய்ப்புகள் அதிகம் தான். ஆமா, திருப்பி இதுல நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா இல்ல நியூசிலாந்து ஃபேஸ் ம். பண்ணுவோம். தோத்தோம்னா அப்படியே ஃப்ளைட்டை அப்படியே பிடிச்சி இந்தியாவுக்கு வந்துடும். இல்ல மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. லெட்ஸ் சி, ஆமா. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இல்ல ஹோப் ஃபார் த பெஸ்ட். மோஸ்ட்லி இந்தியா ஜெயிக்குவாங்க. மோஸ்ட்லி 70% வாய்ப்பு. ஸோ 30% அந்த சுச்சுவேஷன் தானே. எல்லாருமே நல்ல பிளேயர் தான் எடுத்துருவாங்க. எல்லாருமே நல்ல பிளேயர், நல்ல பவுலர்ஸ் தான். அந்த சுச்சுவேஷன் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி எப்படி விளையாடுறாங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 50-50. உன்னோட ப்ரெடிக்ஷனு? இந்தியா 70, ஆஸ்திரேலியா 30. ஓ 70. யா ஓகே. தில்லுக்கு துடுன்னு ஆடணும். நம்ம சிக்கா சொல்ற மாதிரி. தில்லுக்கு ஆடினோம். பட் தில்லுக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. இந்தியா அடிப்பானுங்க அடிப்பானுங்க ஆஹ் அடிப்பானுங்க அடிச்சுட்டு வருவானுங்க. ஆஸ்திரேலியா சும்மா தோசம் பண்ணிட்டு வாங்க பாத்துக்கலாம். நிமிஷம் பண்ணிட்டு வருவோம். ஆமா. இன்னும் வந்து அந்த 2023 கனவுல இருக்கு. கண்ணு பரவாயில்லடா. ஆமாடா மேக்ஸிமம் வாழ்க்கையில சில அடிகள் விழத்தான் செய்யும். அந்த மாதிரி. ஆமா சில அதுக்காக பயந்துட்டா இருக்க முடியும். சில இப்போ வந்து அணிகள் இன்னொன்னு வந்து குட் ரிவெஞ்சா இருக்கணும். நம்ம வந்து இது இந்த கவாஸ்கர் பார்டர் டிராஃபி தோத்து இருக்கோம். ஓகேவா? சோ ரோஹித் சர்மா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரிவெஞ்ச் தரனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி 2020 வேர்ல்டு கப்ல இந்த மேட்ச் வச்சா அவங்க வெளியே போவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி கரெக்டான அதே மாதிரி ரோஹித் சர்மா வச்சு அடிக்கணும். அவ்வளவுதான். ரோஹித் சர்மா ஆடினாருன்னா அவ்வளவுதான் மச்சான். அவங்க அதுலயே ஆனா அவர் அடிக்கிற ஷாட்லயே ரோஹித் சர்மா நின்னால மேட்ச் முடிஞ்சிருச்சு அங்க. அதேதான். ரோஹித் சர்மா நின்னாருன்னா போதும் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ம். ரோஹித் சர்மா நிக்கணும் அந்த மேட்டர். பாப்போம். ம். It will be very interesting. Okay then, until next time. See you. See you.